டாடி, வாட் அ சர்ப்ரைஸ்! எப்படி டாடி வந்தீங்க? நீங்கள் இங்கே வரப்போகிறதா எனக்கு இன்ஃபார்மே பண்ணல. நானே உங்களை பார்க்கணுன்னு தான் டாடி நினச்சேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இப்போல்லாம் முன்ன மாதிரி என்னை பார்க்க நீங்கள் இங்கே வரவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்கு டாடி தனியாக இருந்து. முன்னெல்லாம் என் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்க. இப்போது பிஸ்னஸ்னு போயிடுறீங்க. என்னை மறந்துட்டீங்கல்ல நீங்கள்? என்ன டாடி, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு என்னாச்சு? உடம்பு என்னமோ சரியில்லையா என்ன? ஆர் யூ ஓகே? என்ன டாடி, எதுவும் டென்ஷனாக இருக்கீங்களா? ஏதாச்சும் பேசுங்க டாடி, ஏன் அமைதியாக இருக்கீங்க? எங்க போயிட்டு வர? டாடி, நீ எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். டைம் என்னாச்சு? இவ்வளோ நேரமா எங்க போய் சுத்திட்டு வர? டாடி, நீங்கள் கோவமா இருக்கீங்களா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. டைம் மார்னிங் 4 o'clock ஆகுது. நாங்க 12 மணிக்கு வந்தேன். வந்ததுல இருந்து உனக்கு 10 தடவை கால் பண்ணிட்டேன். ஒரு கால் கூட நீ பிக் பண்ணல. அப்படி என்ன பிஸியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா? டாடி, நீங்களா என்கிட்ட இவ்வளோ ரூடா பேசுறது? உங்களுக்கு தான் தெரியல, நான் இங்கே இருந்தால் அதிகமாக என் ஃப்ரெண்ட்ஸு கூட கிளப்பில் தான் இருப்பேன். இன்றைக்கும் கிளப்புக்கு தான் போயிட்டு வந்தேன் டாடி. நீங்கள் கால் பண்ணதை நான் கவனிக்கல, அங்கே சவுண்டாக இருந்துச்சா, அதனால் எனக்கு நீங்கள் கால் பண்ணது கேட்கல டாடி. ஓகே, கிளப்ல இருந்தப்போ சவுண்டா இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணது உனக்கு கேட்கல. கிளப்பை விட்டு வெளில வந்ததும் உன்னோட மொபைலை நீ செக் பண்ணலையா? ஒரு தடவை கூட உன் மொபைலை பார்க்கல நீ? அது நான் பார்த்தேன் டாடி, ஆனால் ரொம்ப லேட் நைட் ஆகிட்டே. இந்நேரத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்ட்டு தான் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கால் பண்ணல டாடி. லேட் டைம்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் லைஃபை நீ இண்டிபெண்டா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த லண்டன்ல தனியா விட்டுட்டு போயிருக்கேன். ஆனா உன் லைஃபை நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல இல்லையா? எந்த நாட்டுல இருந்தாலும் நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாத. இந்த பாருங்க டாடி, இது என்னோட லைஃப். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். பொண்ணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளெல்லாம் என்னால் முடங்கி கிடக்க முடியாது. இந்த லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்படி தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கணும். பார்ட்டிக்கு போகணும், கிளப்புக்கு போகணும், ஷாப்பிங் போகணும், எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போகணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை. நான் எப்படி என் லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு தான் இந்த லண்டனில் இருக்கேன். நம்ம ஒன்றும் மிடில் கிளாஸ் இல்லை டாடி, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு. நான் ஒரு கிரேட் பிஸ்னஸ் மேனோட ஒரே ஒரு பொண்ணு. கோடிக்கணக்கான சொத்து, கம்பெனின்னு ஒரு ராயலான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் டாடி என் லைஃபையும் நான் வாழுவேன். ஓ, நீ ஒரு கிரேட் பிசினஸ் மேனோட ஒரே பொண்ணு, அதனால உன்னோட லைஃப் ஸ்டைல இப்படிதான் வாழ்வ, அப்படிதானே? எஸ் டாடி, டெஃபினெட்லி. என் லைஃப் ஸ்டைலை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ற. ஆமா, இது வரைக்கும் உன்னோட லைஃப் விஷயத்துல எதுலயாச்சும் நான் குறுக்க வந்திருக்கேன்? இல்ல டாடி. உன்னோட லைஃப உனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு சொன்னேன். அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். நீ எந்த பொருள் ஆசைப்பட்டாலும் நான் உடனே வாங்கி கொடுத்துறேன். எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் உன்னை அனுப்பி வச்சிடறேன். ஏன், இந்த லண்டன்ல இந்த பிளாட் தான் எனக்கு வேணும்னு சொன்னேன். அடுத்த செகண்டே வாங்கி கொடுத்துட்டேன். இதெல்லாம் எதனால நான் உனக்கு பண்ணினேன்? டாடி, நான் உங்க பொண்ணு. உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க. என் லைஃபை நான் வாழ்றேன். ஆமா, உன் லைஃபை நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான எல்லா செலவையும் நான் தான் பண்றேன், அப்படித்தானே? டாடி, நீங்க எதுக்கு இப்படிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன டாடி? எப்படி பேசுற? நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பேசுறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ உன் இஷ்டத்துக்கு நினைச்ச மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு உன் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்க, அதானே உண்மை? டாடி. ஆமா, அதான் உண்மை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ உன் இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ற. இப்போ நான் எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறேன், அதனால கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். அந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமா இருக்க. ஆனா எனக்குன்னு ஒரு ஓய்வு காலம் வரும்ல, அப்போ நான் இந்த பிசினஸ்ல இருந்து ஓய்வு எடுத்து தானே ஆகணும். அந்த நேரத்துல இந்த பிசினஸ் எல்லாம் யாரு பார்த்துப்பா? அப்புறம் எப்படி இந்த கோடிக்கணக்கில் சொத்து வரும்? நீ இந்த மாதிரி ஒரு லைஃபை வாழ முடியும்? இவ்வளோ தானே டாடி? இதுக்கு ஏன் டாடி இப்படிலாம் பேசுறீங்க? அதான் நான் இருக்கேனே, நானே உங்க பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். எனக்கு தானே உங்க பிஸ்னஸ்ல எல்லாத்துலேயும் உரிமை இருக்கு. அப்போ நான் தானே டாடி உங்க பிஸ்னஸை பார்த்துக்கணும். நான் பார்த்துப்பேன் டாடி. நீ பார்த்துப்பியா? நீ எல்லா பிசினஸையும் பார்த்துப்பியா? உனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. நீ இந்த கோடிக்கணக்கான சொத்தை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடுவ. ஆமா டாடி, நான் பார்த்துக்கிருவேன். எல்லா பிஸ்னஸையும் நான் பார்த்துப்பேன். இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் டாடி. இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம பிஸ்னஸை நான் கொண்டுட்டு போவேன் டாடி.
இப்போ இந்தியாவில் உனக்கு ஒரு பிசினஸ் கொடுத்தனே, அந்த பிசினஸ் என்னாச்சு? அதான் இப்போ அங்கே வீரா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறானே டேடி. கம்பெனி தான் இன்னும் கட்டி முடியலைல்ல. நான் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு போகணும். எனக்கு இந்தியாவில் தனியாக இருக்க போர் அடிக்கு டேடி. இங்கே தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நான் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் டேடி இந்தியாவுக்கு போவேன். அப்புறம் பாருங்கள் என்னோட பிஸ்னஸை நான் எப்படி கொண்டுட்டு வரேன்னு. நீங்கள் நினச்ச மாதிரியே நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகியே காட்டுவேன். பார்த்துக்கிட்டே இருங்களேன். நீ ஒரு முட்டாளாதான் ஆவியே தவிர ஒரு பிசினஸ் உமனா ஆக மாட்டேன். டாடி என்ன சொல்கிறீங்க? நான் ஏன் முட்டாளாவணும்? நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகியே காட்டுவேன். ஆமா, நீ அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். உன்கிட்ட கொடுத்தது ஒரே ஒரு பிசினஸ், அது கூட உன் கையில இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம உன் லைஃப நீ ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படித்தானே? அந்த பிசினஸ நான் வீராவை நம்பி கொடுக்கலையே, உன்னை நம்பிதான் கொடுத்தேன். வீராவை உன் கூட துணைக்குதான் இருக்க நான் சொன்னேனே தவிர அவன் பொறுப்புல ஒன்னும் ஒப்படைக்கல. உன்னை நம்பி தானே ஒப்படைச்சேன். இப்போ அந்த பிசினஸ் இருக்கா இல்லையான்னு கூடவா உனக்கு தெரியல? என்ன சொல்றீங்க டாடி? அந்த பிசினஸ் என்ன விட்டு எப்படி போவோம்? அது எனக்கு சொந்தமான பிசினஸ். நான் தான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். அது என்கிட்ட தான் டாடி இருக்கு. இடியட் மாதிரி பேசாத. 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில இருந்து உனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, அதை செக் பண்ணி பார்த்தியா இல்லையா? மெயிலா? இல்ல டாடி, நான் எந்த மெயிலையும் பார்க்கலையே. எப்படி பாப்ப? நான் கால் பண்ணதே அவாய்ட் பண்ணிட்ட. இதுல உனக்கு அந்த மெயில் எல்லாம் செக் பண்ணி எங்க நேரம் கிடைக்கும்? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உனக்கு இந்த லண்டனை சுத்தி பார்க்கறது தானே பிடிக்கும். என்ன ஆனா உனக்கு என்ன? நீ சந்தோஷமா உன் லைஃபா வாழ்றியா? அது போதும், அப்படித்தானே? டாடி நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. இப்போ இந்தியாவில் நடந்த பிசினஸ்னால என்ன? அந்த பிசினஸ் எனக்கு சொந்தமானது, என்கிட்ட தான் இன்னமும் இருக்கு. நீங்க என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிசினஸ் இப்போ உன்கிட்ட இல்ல. அந்த பிசினஸ் இப்போ முழுசா அந்த வீராவுக்கு சொந்தம். அவன் பேர்ல அந்த பிசினஸ மாத்திக்கிட்டான். இப்போ அதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வீரா பேர்லையா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். வீரா பேர்ல அந்த பிசினஸ் மாறுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அந்த பிசினஸ் என்னோடது. நான் தான் அந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இந்தியாவுக்கு போனேன். நான் தான் அவனை என் கூட பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். ஆனா இன்னும் அவனை நான் பார்ட்னராவே ஏத்துக்கலையே. நானும் எந்த பேப்பர்லயும் சைன் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது எப்படி என்னோட பிசினஸ் அவனுக்கு சொந்தமாகும்? இல்ல டாடி, நீங்க ஏதோ தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்ல. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். அந்த பிசினஸ் இப்போ உன் கையில இல்ல. உனக்கு மெயில் வந்த மாதிரி தான் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நான் ஆரம்பத்துல நம்பல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த பிசினஸ் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு. உன்கிட்ட கொடுத்தது ஒரே ஒரு வேலை, அந்த வேலையை கூட உன்னால உருப்படியா பண்ண முடியல. இதுல என் பிசினஸ் எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா? எப்படி இப்படி மிட் நைட்ல ஊரெல்லாம் சுத்திட்டு வரியே, இதே மாதிரிதான் என் பிசினஸ் நீ பாத்துப்பியோ? கூடிய சீக்கிரத்துல நீ சொன்ன மாதிரி நம்மளும் மிடில் கிளாஸுக்கு போயிடுவான். அப்புறம் இந்த மாதிரி உன் லைஃப் ஸ்டைல் எல்லாம் வாழ முடியாது. உன்னை நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் உமனா மாத்தணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா எல்லாத்துலயும் அசால்ட்டா இருக்க. அந்த பிசினஸ் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். அந்த இடத்த வச்சுதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணுன்னு. அதெல்லாம் எப்படி? அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுதான். யானி வெறிய இப்ப நாசம் பண்ணிட்டு வந்து இருக்க. டாடி வாய மூடு. ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். உன்னை நம்பி என் பிசினஸ் தூக்கி கொடுத்தல, எல்லாம் எனக்கு வேணும். நான் எந்த இடத்துல இருந்து முன்னேறி வந்தேனோ அதே இடத்த என் பொண்ணுகிட்ட கொடுத்தா அவளும் ஒரு பெரிய ஆளாவான்னு நம்பினல்ல. அது ஏன் தப்புதான். நான் உன்னை நம்பி இருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா யுத்தியையும் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். ஆனா அதுல ஒன்ன கூட உன்னால பயன்படுத்த முடியல. இந்த பிசினஸ்க்கு போனதுக்கு காரணமே நீ தான். நான் அப்பவே சொன்னேன், காதலையும் பிசினஸையும் ஒன்னா பார்க்காதன்னு. நீ கேட்டியா? அந்த வீராவை அடையணுங்கிறதுக்காக இப்போ யானி வேறையும் அழிச்சிட்டு வந்து நிக்கிற. உனக்கு உன் காதல் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பிசினஸ் தான் பெருசு. இதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா நீ அப்பவே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு நல்ல பிளானா போட்டு கொடுத்துருப்பேன். தேவையில்லாம உன் முட்டாள் மூளையை பயன்படுத்தி இப்ப எல்லாத்துலயும் மண்ணலி போட்டுட்டல. என்னால இந்த சின்ன பிசினஸையே ஆரம்பிக்க முடியல. இதுல என்னோட சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள போறேன். நான் எத்தனை நாட்டுல எத்தனை கம்பெனி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யார் கூட டீலிங் வச்சிருக்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர் சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு செலவு பண்ண மட்டும்தான் தெரியும். ஊர் சுத்த மட்டும்தான் தெரியும். அந்த வீரா பின்னாடி நாய் மாதிரி சுத்த மட்டும்தான் தெரியும். தேவையில்லாத முட்டாள் வேலை எல்லாம் பார்க்க தெரியும்.
மத்தபடி புத்திசாலித்தனமா ஒரு வேலையாச்சும் உன்னால பார்க்க முடியுமா? முடியாது. நீ ஒண்ணுக்குமே லாய் கிடையாது. அது இருக்க பாரு டெஸ்ட் பண்ணு, அதுவும் நீங்க ஒண்ணு. டாடி, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. வாய மூடு. பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். இந்த பிசினஸ் ஆரம்பிக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் எந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆரம்பத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா உடனே தூக்கி மேல வச்சிட மாட்டாங்க. கஷ்டப்படணும், உழைக்கணும், பகல உழைக்கணும். அப்பதான் இந்த நிலைமைக்கு வர முடியும். ஆனா நீ பகல ஊர் சுத்த மட்டும்தான் செய்வ. நீ எப்படி இந்த பிசினஸ் எல்லாம் பாப்ப? உனக்கு கொடுத்த பிசினஸ் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும் போது உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் ஒப்படைக்க இல்ல. இதுக்கப்புறம் உன்னை நான் நம்ப தயாரா இல்ல. இப்படி ஒரு முட்டாளை நம்பி என் பிசினஸ் நான் ஒப்படைக்க தயாரா இல்ல. இதை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். இதை அழிக்கிறது என் பொண்ணா இருந்தாலும் சரி, சும்மா விட மாட்டேன். பார்த்துக்க. இனிமேல் என் பிசினஸ்க்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. டாடி, எதுவும் பேசக்கூடாது. இந்தியாவில் மறுபடியும் என் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இந்தியாவுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். உன்னால தானே நான் அங்க வந்து கிடக்குறேன். இனிமேல் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் மறுபடியும் இந்தியாவுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தியாவுக்கு? டாடி, நீ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் அந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது உன்னோட ப்ராப்ளம். நீ உண்டாக்குனது தானே. அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு நீனே யோசிக்க. இப்ப என்ன உனக்கு வேலையா வெட்டியா சும்மா தானே இருக்க? இனிமேல் உன் பிரச்சனையை நீனே பாரு. உன்னாலதான் நான் இந்தியாவை விட்டுட்டு இப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் நிறைய இழந்துட்டேன். போதும், இழந்த வரைக்கும் போதும். என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் நைட்டு படுக்கும் போது நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது. மரணத்துல கூட எனக்கு அந்த நிம்மதி கிடைக்கிறது போல. இத பாரு, நான் எதையும் பேச தயாரா இல்ல. இனிமேல் என் பிசினஸ்க்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு வர வேண்டியது வந்துகிட்டே இருக்கும். நான் இந்தியாவுக்கு நாளைக்கே கிளம்புறேன். கிளம்பி என் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணுமோ அப்படி ஆரம்பிச்சுக்கிறேன். புரியுதா? இந்த பாரு, இதுக்கப்புறம் நீ தேவையில்லாத வேலை ஏதாச்சும் பார்த்து என் பிசினஸ்க்கு ப்ராப்ளத்தை கொண்டுட்டு வந்தேன்னு தெரிஞ்சுக்க. இப்போதைக்கு பாதி சொத்து தான் உன் பேர்ல எழுதி வச்சிருக்க. மறுபடியும் ஏதாச்சும் பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு அதையும் அதே ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிருவேன். நீ நான் உழைச்ச முதலாள இப்படி வீணாக்குறதுக்கு பதிலு அந்த ட்ரஸ்ட்ல நிறைய பிள்ளைங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய படிச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருங்க. ஏன்னா அதுல நிறைய அறிவாளி குழந்தைங்க இருக்கு. உன்ன மாதிரி முட்டாள் பிள்ளைங்க கிடையாது. புரியுதா? மூச்சில முடிக்காத. சரி டாடி, எனக்கு உங்க சொத்தை தரமாட்டீங்களா? என்ன முட்டாள்ன்றீங்க? இந்த முட்டாள் என்னென்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்க போறீங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நீங்க எழுதி வச்ச சொத்தே இப்ப என் பேர்ல தான் இருக்கு. அது கூட உங்களுக்கு தெரியாது. மீதி இருக்க சொத்தை எப்படி என் பேர்ல எழுதணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இந்த லேக்கா. அவங்க உயிரை எடுக்கிறதா இருந்தா கூட எடுப்பேன். எனக்கு தேவை சொத்து, ஓடந்தரமான வாழ்க்கை. டாடி டாடி. தேவீரா, எல்லாம் உன்னால வந்ததுடா. அன்னைக்கு நான் போட்ட பிளான் மட்டும் சரியா நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த கம்பெனியை உன் பேர்ல எழுதிட்டியா? எப்படி? உன்னை முட்டாளுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க. ஆனா இந்த லேக்க அளவுக்கு கிடையாது. அந்த கம்பெனி தானே, அதை எப்படி மறுபடியும் என் பேர்ல மாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்கடா நீங்க எல்லாரும். நிம்மதியா இருக்கியா? இரு நான் வரேன் உன் நிம்மதியை கெடுக்க. இப்போ நான் எப்படி அனாதையா நிற்கிறேனோ இதே மாதிரி நீ நிப்படா. உன் குடும்பத்தை உன்கிட்ட இருந்து பிரித்து உன்னை அனாதையாக்கல. நான் லேக்கா இல்லை. இனிமேல் நீ எனக்கு தேவையில்ல. ஆனால் உன்னோட நிம்மதி எனக்கு தேவை. உன் சந்தோஷம் எனக்கு தேவை. நீ அழுவுறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா. அன்னைக்கு அவன் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழட்டு போய. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். பார்த்துக்கிறேன்டா, உங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் இருக்கு. வர காத்துக்கிட்டே இருங்க. என்னுடைய காதலியா
இந்த நாளை என் வாழ்க்கையில நான் எப்போதுமே மறக்க கூடாது. என் காதல் எனக்கு கிடைக்க போகுது. என் ரூபி மனசுல நான் முழுசா இடம் பிடிக்க போறேன். அவ எனக்கு சொந்தமாக போற. அவ முழு மனசோட எனக்கு சொந்தமாக போற. அதனால இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலா நான் மாத்தணும். நான் இந்த ஜென்மத்துல என் ரூபி கூட சேர்ந்து வாழ முடியாதா? அவளோட அன்பு காதலும் எனக்கு கிடைக்காதா? நான் கடைசி வரைக்கும் இப்படியே தனியாவே வாழணுமான்னு எத்தனையோ நாள் எனக்குள்ள நினைச்சு நான் தவிச்சிருக்கேன்டி. ஆனா இன்னைக்கு என் ரூபி எனக்கு கிடைக்க போறா. இனிமேல நான் தனியா இல்ல. என்னையே நினைச்சு வாழ்றதுக்கு ஒரு உசுறு இருக்கு. நான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனாலும் என்ன நினைச்சு கவலைப்படுறதுக்கு எனக்குன்னு ஒரு உறவு கிடைக்க போகுது. இனி என் வாழ்க்கையில நான் எதை நினைச்சு கவலைப்பட போறது கிடையாது. இந்த ராஜாவோட வாழ்க்கையில இனி வரப்போற நாள் எல்லாமே சந்தோஷமா மட்டும்தான் இருக்கும். வாழ்வோ சாவோ என்ன நினைச்சுக்கிட்டு வாழ்றதுக்காக ஒருத்தி இருக்கா. எனக்காக காத்துக்கிட்டு எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குடி. கண்டிப்பா நீ என் காதலை ஏத்துப்ப. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு படபடப்பா இருக்கு. நீ என்ன சொல்ல போறேன்னு. இப்படி ஒரு உணர்வை நான் இது வரைக்கும் உணர்ந்ததே இல்ல. சந்தோஷமும் தவிப்பும் ஒன்னா கலந்த மாதிரி ஒரு இன்பம். இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் செல்ல பொண்டாட்டி, உனக்காக கஷ்டப்பட்டு தேடி தேடி ஒரு gift வாங்கியிருக்கேன். உன்னோட காதலை என்கிட்ட சொல்ல போற அந்த தருணம், உனக்காக வாங்கின இந்த பரிசை உனக்கு கொடுப்பேன். இது வெறும் பரிசு பொருள் இல்லடி. நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கை பந்தத்தை நீண்ட தூரம் மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கான ஒரு நம்பிக்கை. இந்த பரிசு உனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும். உனக்காகவே நான் தேடி தேடி வாங்கியிருக்கேன்டி. சீக்கிரம் வந்துடுற. இன்னும் கொஞ்ச நேரம்தான். என் ரூபியை நான் பார்க்க போறேன். என் ரூபியோட காதலை நான் வாங்க போறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி என் பொண்டாட்டி. இங்க இருந்தே கத்தி என் காதலை சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா சொல்ல மாட்டேன். என் ரூபிய பார்த்து அவகிட்ட என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லி அவளோட காதலை என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்லுவேன். ஐயோ ராஜா, நீயாடா இது? இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எவ்வளவு பொண்ணுங்க வந்துட்டாங்க. ஆனா இப்படி நீ ஃபீல் பண்ணதே இல்லடா. ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இது பெரிய பொக்கிஷம். என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது. ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. வந்துகிட்டே இருக்கு நீ என் பொண்டாட்டி.